ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? நான் நீங்க விளையாடுறத பார்க்கலாம் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டி, நான் ஒரு விளையாட்டு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம். யூஸ்வலா பாட்டுக்கு பாட்டு விளையாடுற மாதிரி இல்லை இது. நம்ம ஐஸ் கட்டி மேல நின்றுக்கிட்டு பாட்டு பாடணும். யார் ரொம்ப நேரம் நின்று பாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. எப்படி சூப்பரா இருக்குல்ல ஆண்டி? மம்மிமா, எனக்கு கூட இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் இதான் விளையாட போறோம் மம்மிமா. எங்களுக்கு ஓகே தான் இந்த விளையாட்டு. ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஐடியா புதுசா இருக்கு. ஓகே, இந்த விளையாட்டை விளையாடலாம். நான்சி, ஐஸ் கியூப்ஸ் வேணுமே அதுக்கு. பிரின்சி, நான் வச்சிருக்கேம்மா. ஃப்ரிட்ஜில் இருக்கு ஐஸ் கட்டி. ரோஜா, போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே மம்மிமா, இதோ போய் கொண்டு வரேன் மம்மிமா. நான்சி, ஐஸ் கட்டி கொண்டு வந்துட்டேன்ப்பா. கூடவே வந்து பவுலும் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த பவுலில் இந்த ஐஸ் கட்டியெல்லாம் போட்டுடுறேன். 6 ஐஸ் கியூப்ஸ் இருக்கு. ஒரு சில்லுன்னு இருக்குப்பா. ஸோ கோல்டு. உண்மையிலேயே இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். பார்க்கலாம் யார் தான் ஜெயிக்க போகிறோன்னுட்டு. யார் ரொம்ப நேரம் நின்று பாட்டு பாட போகிறப்போ தெரியல. நின்ன பிறகு தான் தெரியும். ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னும் 3 இருக்குது பேலன்ஸு. எப்படி நான்சிக்கு இந்த மாதிரிலாம் ஃபன்னாக யோசிக்க தோணுதோ தெரியல. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம் ஐடியா. ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ யார் ஃபஸ்ட்டு விளையாடலாம்? ஓகே, ஐஸ் கட்டி கொண்டு வந்த நானே ஃபஸ்ட்டு இறங்க நிற்கிறேன் உள்ள. ஒரு சில்லுட்டு இருக்கேன். இதில் நான் என்ன பாடுறது? நமக்கு இந்த ஐஸ் கட்டி தண்ணினாவே ஆகாது. இதில் வேறு நான் பாட்டு வேறு என்ன பாடுறது? அம்மா, என்னால் முடியலப்பா, நிற்கவே முடியல. நான் எங்கே பாட்டு பாடுறது? வேறு யாருன்னா நின்று பாட்டு பாடுங்க, இல்லை காமெடிஸ் எதனா சொல்லுங்கள். ஓகே, பாட்டே பாடலாம். இப்போ நான் நிற்க போகிறேன் பாருங்கள். நான் பாட்டெலாம் பாடுவேன். நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன். நானே நிற்கலாம். எப்படி? முதல்ல ஷூ கட்டிடலாம். பிகாஸ் எதுலேயுமே ஒரு நியாயம் இருக்கணும். ஷூவோடு நின்னா நமக்கு சில்னஸே உரைக்காதுல்ல. அப்போ நான் ஈஸியாக வின் பண்ணிடுவேன். அதனால் நான் ஷூவை கட்டிட்டு நிற்கிறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உண்மையை பிழை. என்ன தாங்க முடியலையே. கால் இவ்வளோ சில்னஸ் இருக்கே. எவ்வளோ நேரம் நிற்க முடியும்னு தெரியல என்னால். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. அம்மா, கால் சில்லு இருக்கே. போதும், நான் இறங்கிடுறேன். என்னால் முடியலடாப்பா. பிரின்சி பாரி, இப்போ எப்படி நான் கலக்க போகிறேன்? பிரின்சி நின்னா சும்மாவா? எப்படி நிற்க போகிறோம்பா? பிரின்சி ஃபுல்லாக பாடலான்னு இருக்கேன். பிரின்சி, ஷூ கட்டிட்டேன். அம்மாடி, இது என்ன ஒரு செகண்ட் நிற்க முடியல. என்ன பாட சொல்லாத, நான் கண்டபடி பாடி போடுவேன். அடடா, இங்கே பாட்டெல்லாம் பாட முடியாது. நின்று ஒரு 2 செகண்டில் வெளியே வர வேண்டியதான். நான் வெயிலில் போய் நிற்கிறேன்ப்பா. இதுக்கே கால் ரொம்ப விரைச்சி போச்சு. அடேங்கப்பா, நான் நிற்கிறேன் பாருங்க. நமக்கு இதெல்லாம் சூப்பராக இப்போ வரும். எப்போவுமே எனக்கு இந்த ஐஸ் கட்டி தண்ணி விஷயம்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். நான் எப்படி நின்று பாட்டு பாட போகிறப்ப. வாவ், நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் சமாளிக்கணும் இந்த ஐஸ் கட்டியோட சில்னஸை. பார்க்கலாம். கண்ணோடு கண் பேச நீயும், கை கோத்து நடமாட நானும், வேறென்ன வேணும், நீ மட்டும் போதும், தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும், என தாங்கும் தூணா நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும், நீ மட்டும் நீங்காதடி. எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், ஆத்தாடி மழை பெய்யுது அதுதான் நீ. அடடா, நடுவில் வரியிலாம் வந்துட்டுனே. ஐஸ் கட்டி மேலே நிற்கும் போது மனப்பாடம் பண்ண வச்ச லைன்ஸ் எல்லாம் வந்துடுதே. சரி பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என் கூட எனக்காக உருக, என் காத திருக, வழிபாத நிலவா நீதானடி. எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், ஆத்தாடி மழை பெய்யும் அதுதான் நீயும். கண்ணோடு கண் பேச நீயும், கை கோத்து நடமாட நானும். மீன் பாடி வாயாடி வாடி பாப்போம் விளையாடி. தாய் கிழவி
கிழவி பூங்கொடி தேன்மொழி வாடி போச்சு என் செடி. இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல, அவ்வளோதான். எழுந்துக்க வேண்டியதுதான். அம்மா நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு. எனக்கு இது ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. ஐஸ் கட்டையில் நின்னா ஜுரம் வந்துடும். நான் வரலப்பா. நான் வந்து நிற்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் பாட்டு பாட முடியுதா நிற்கலாம். நிற்க தான் முடியும்னு நினைக்கிறேன் ஒரு 2 செகண்டு. ஐயையோ காலை வைக்கும்போதே இவ்வளோ கூலிங்காக இருக்கே. காலை வரைச்சி போயிடும் பொழுது ஒரு 2 நிமிஷம்னா அப்படியே குச்சிட்டு இறங்கிட வேண்டியது தான். இதில் நான் எங்கேருந்து பாட்டெல்லாம் பாடுறது? நமக்கு அந்த பாட்டு செக்ஷனுக்கெலாம் வராதுப்பா. அடங்கப்பா, கால் இவ்வளோ சில்னஸ் இருக்கே. இங்கே தேய்க்கிறதுக்கே சில்னஸ் இருக்குன்னா ஒரே இடத்துல நின்னா எப்படி இருக்கும்? ஓ மை காட், என்னால் முடியலடா சாமி. எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை அழகாக பண்ணீங்க. பூஜாவும் நான்சியும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சாங்க. இதில் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சது பூஜா தான். நான்சியோட கொஞ்சம் அதிகமாக பிடிச்சா. ஆனால் என்னென்னா அவளுக்கு இந்த விளையாட்டில் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஓகே, நம்ம இன்னொரு ஃபன் கேமோடு சந்திக்கலாம். பாய் செலப்ரிட்டிஸ்.